நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, வினு இந்தியா கர்டன் பேக்ஸ் காரமடை பெடதாபுரம். நாங்க வந்து ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் எல்லாமே நம்ம பண்றோம். ஃப்ரம் 3 ப்ளை டூ 9 ப்ளை வரைக்கும் பண்றோம். 250 ஜிஎஸ்எம், ஹையர் ஜிஎஸ்எம்லேருந்து லோவர் ஜிஎஸ்எம் 100 ஜிஎஸ்எம் வரைக்கும் நம்ம பண்றோம். அதிலேயே ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா, பஃபர் சாலிட் பஃபர்னு ஒரு ஐட்டம் பண்றோங்க நம்ம கோயம்புத்தூருக்குள்ள. வெளியும் பண்றோம் நம்ம. பம்ப் இண்டஸ்ட்ரீஸுக்கும் என்ஜினியர் கம்பெனிக்கும் நாங்க ஒண்ணு பண்றோம். இதுதான் அது. இந்த மாதிரி நம்ம வந்து சேஃப்டிக்காக, அதாவது காஸ்ட் வைஸ் சேஃப்டிக்காகவும் இண்டஸ்ட்ரிக்கும், அப்புறம் அவங்களுடைய ப்ரிவென்ட் டேமேஜுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம் தான் இந்த சாலிட் பஃபர். வேரியஸ் பம்ப் பண்ணுறோம், வேரியஸ் இண்டஸ்ட்ரி ஐட்டமும் பண்ணுறோம். அவங்களுடைய டிசைன், அவங்களுடைய பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பம்புக்கு சைடில் வச்சு அடிப்படாமல் போகிறதுக்கும் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோங்க. டிஃப்ரெண்ட் சைஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்பில், எல்லா விதமான திக்னஸ்லேயும் நம்ம பண்ணுறோம். இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, கிளாஸ், ஃபர்னிச்சர், இண்டஸ்ட்ரி பம்ப். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போது இ-காமர்ஸில் எங்களுக்கு நிறைய என்கொயரி வருது. பாட்டில்ஸ் பண்ணுறாங்க, கிளாஸ் பாட்டில்ஸ் பண்ணுறாங்க. வைனரி டிவிஷன் கோயம்புத்தூரில் நிறைய பண்ணுறாங்க, ஃபுட் ப்ராடக்ட் மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்கு. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் இது வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு சில காம்பனண்ட் பாக்ஸ் ஃபாரின் அனுப்புவாங்க. ஒரு சில கொஞ்சம் சென்சிட்டிவ் செராமிக் பேசின்ஸ் ஹேண்ட்மேட் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே, ரெசின்ஸ் வச்சு ஃபர்னிச்சர் பண்ணுறவங்க எல்லாருமே எங்கள் கஸ்டமராகவும் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். அதில் இந்த மாதிரி இது காஸ்ட் எஃபெக்டிவாகவும் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணலாம். என்ன மாதிரி டைமென்ஷன் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி டைமென்ஷனுக்கு நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி அவங்களோட ஏற்ற மாதிரி டிசைனையும் நாங்கள் பண்ணுவோம். எங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிசைன் இல்லை, உங்கள் டிசைன் என்னமோ அதை பூர்த்தி செய்கிற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும், பம்ப் இண்டஸ்ட்ரி ரொம்ப அதிகம். அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் டைப்பில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக அவங்க வந்து ஒரு அன்சஸ்டைனபிள் பொருளாக வச்சுட்டாங்க. தெர்மோகோலோ இல்லை ஏதோ ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம் வச்சுட்டாங்க. அது ஆல்டர்னேட்டிவ் பண்ணுவா கவர்மெண்ட் நார்ம்ஸ் கொஞ்சம் மாற்றினால, ஸ்ட்ரிக்ட் ஆனதுனால அதோட நாங்கள் காஸ்ட் எஃபெக்டிவாக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நாங்கள் உள்ளே போவோம், ஃப்ரீயாக உள்ளே போய்க்கும். பம்புக்குள்ளே அப்படி போய் வர மாதிரி நாங்கள் பண்ணுவோம். இப்படி போச்சுன்னா இது போட்டு மேலே பம்ப் வந்து வச்சுக்குவாங்க. இது பேர் V6 மாடலுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து V4 மாடல் சொல்லுவோம். இதுக்குள்ளே போகிற மாதிரி நிறைய டைப் ஆஃப் பண்ணுறோம் நாங்கள். ஸ்கொயராக வச்சு, ஒரு சில பேர் மாடல் வேறு மாதிரி மாடல் இருக்குது. அவங்களுக்கு ஸ்கொயராக வேணும்னா ஸ்கொயராக வச்சு கொடுப்போம், ஃபிட்டாக கொடுக்குற மாதிரி கொடுப்போம். கஸ்டமரோட ரெக்கமெண்ட் சைஸ் மாதிரி பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போய் உட்காந்துக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மி தான். நீங்கள் A4 2 A4 ஷீட் 3 A4 ஷீட் வாங்குகிற ரேட்டு தான் இதுக்கே நாங்கள் கொடுக்குறோம் கோட்டு. இது மட்டும் பம்ப் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் பண்ணுறது இல்லைங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில காம்பனன்ட்ஸ் பண்ணுவாங்க, சின்ன சின்ன இ-காமர்ஸ் அடிப்போடுங்க, கார்னர் அடிப்போடுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற சைஸை சின்ன சின்ன பீஸாக கொடுத்துருவோம். காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். அவங்களுக்கும் எங்ககிட்ட ரொம்ப வாங்கணும் அவசியம் இல்லை. அளவாக வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே சொருகி வச்சு சஸ்டெயினபிளாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தாங்கும். கிட்டத்தட்ட 20-30 கிலோ மேலே தாங்கும் இந்த இது. அதனால் நிறைய ரெக்குவயர்மெண்ட், நிறைய என்கொயரிஸ் எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் டீம் உங்களுக்கு என்ன ஸ்பெக்கு, என்ன கொட்டேஷனு, உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் ஐடியாவும் கொடுப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பெடதாபுரத்தில் அட்டை பாக்ஸ் தயார் பண்ணுற ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கோம். அந்த கம்பெனியில் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்ற இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பற்றி ஒரு அறிமுகம். வணக்கங்க. நான் காரமடையில் பெடதாபுரத்தில் வினு இந்தியா கர்டன் பேக்ஸ் அப்படின்னு அட்டை கம்பெனி. நான் மார்க்கெட்டிங் மேனேஜர். டேட் தான் ஃபவுண்டர். ஆக்சுவலாக 2006 ஃபவுண்ட் பண்ணோம். சாதாரணமாக ஒரு நார்மலாக ஸ்மால் ஸ்கேலாக ஆரம்பித்த கம்பெனி இப்போ கொஞ்சம் படிப்படியாக ஒரு 20 வருஷம் நாங்கள் நோக்கி போயிட்டுருக்குறோம். நிறைய டாப் மோஸ்ட் பிராண்ட் இன் கோயம்புத்தூர் பம்ப் இண்டஸ்ட்ரி பண்ணுறோம், மெஷினரி பண்ணுறோம், இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் பண்ணுறோம், லக்ஸுரி பிராண்ட் ஒரு சில டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனி பண்ணுறோம். கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் ஓவரால்
ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுறோம் காம்படிட்டராக கோயம்புத்தூரில். இது போக ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக பஃபர், சாலிட் பஃபர்னு ஒன்று பண்ணுறோம். அது கோயம்புத்தூரில் நிறைய பம்ப் கம்பெனிக்கும் இன்ஜினியர் கம்பெனிக்கும் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம புதுசாக. ஃப்யூச்சரில் அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். சின்ன யங் ஆண்டர்ப்ரனராக நான் கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து என்னென்ன ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் சார்? இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து அவுட்புட் கொடுத்துட்ருக்கோம்? நாங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நேரோ ஃப்ளூட் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அப்போது ஃப்ளூட்டில் பண்ணுறோம், ப்ராட் ஃப்ளூட் பண்ணுறோம், பஞ்சிங் ஐட்டமும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணுறோம். ஃபுட் எக்ஸ்போர்ட்டேஷனுக்கு பண்ணுற மாதிரி பேப்பர்ஸும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் லேமினேஷன், கலர் பிரிண்டிங், ஸ்டீரியோ பிரிண்டிங், சிங்கிள் கலர், டபுள் கலர், எல்லா கலர் பிரிண்டிங் பண்ணுறோம். அப்புறம் லேமினேஷன் பேப்பர்னு ஒரு ஒயிட் கலர் பாலித்தீன் பேப்பர் அந்த வச்சு ஃபார்மேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெங்களூர், ஹைதராபாத் வரைக்கும் நாங்கள் டெலிவரி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களா? இது ப்ராசஸ் எப்படி பண்ணுறீங்க? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் வந்து இது மாதிரி சோர்ஸ் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருக்குது எங்ககிட்ட. 2-3 ஷேட்ஸ் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் கஸ்டமருக்காக. இது போக ஒயிட் இருக்கும். ஒயிட் வந்து மோஸ்ட்டாக உள்ளே தான் வைப்போம். அதை வச்சு வந்தோடனே சீக்கிரமாக தீங்குற மாதிரி நாங்கள் பார்த்துக்குவோம். இந்த ரா மெட்டீரியல் வந்தோடனே இங்கேருந்து நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு சோர்சிங் பண்ணோடனே லாஜிஸ்டிக்ஸ் மூலிமா அங்கே வந்தோடனே அங்கே நாங்கள் அடுத்த ப்ராசஸ்க்கு நாங்கள் மூவ் பண்ணிக்குவோம். இது வந்து பேப்பர் கட்டிங் சொல்லுவாங்க. நமக்கு தேவையான சைஸ்க்கு பேப்பர் கட் பண்ணுறதுக்காக இந்த மிஷின் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான். ஸ்டார்டிங் கார்கேஷன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் நாங்கள் பண்ணாமல் சொல்லுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு கார்கேஷன். இது இப்போ ரீல் வந்து ரெடியாக இருக்குது. அடுத்து அங்கேருந்து ரா மெட்டீரியல் வந்து இங்கே வந்துருச்சு. இதை வந்து இப்போ செட் பண்ணுவாங்க. செட் பண்ணும்போது அடுத்த இது வந்து ஓடி அடுத்த ஒவ்வொரு ப்ராசஸாக ஸ்டார்ட் ஆகும். இப்படி தான் கார்கேஷன். இங்கே கார்கேஷன் வந்தோடனே பேப்பர் வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த ப்ராசஸ் முடித்த உடனே இந்த பேப்பர் காமிச்சது வந்து இந்த பேப்பரும் இதையும் ஒட்டுறக்கு இந்த மாதிரி ப்ராசஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இது பேர் வந்து பேஸ்டிங்னு சொல்லுவாங்க. பேஸ்டிங் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே பேஸ்டிங் முடிஞ்சு கொஞ்சம் சில இதெல்லாம் மார்னிங் செக்ஷன் முடிஞ்சோடனே எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த செக்ஷனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கட் பண்ணிட்டு இருக்காங்க பேப்பர். வந்தோடனே பேஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது வந்து ரோட்டரின்னு சொல்லுவோம். இது பண்ணுவோம். இப்போ இதுக்காக என்ன சைஸ் வேணும் பாக்ஸஸ்க்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்தக்காக நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நாங்கள் ஓட்டுவோம். இப்போது பாருங்கள், இப்போ ஓட்டுவார் அவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங்கு. இப்போ ரோட்ரி பார்த்துட்டீங்க, 2 ப்ராசஸ் ஆகும். எக்ஸஸ் வேஸ்ட்டு எக்ஸஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ தான் நம்ம எங்கே மடக்கணும், எங்கே இந்த மாதிரி பாக்ஸ் லென்த் பிக் சைடு மாற்றணுமோ இப்போ இதில் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸ்லாட்டிங்னு ஒரு இது முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டிச்சிங்னு ஒன்று பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறாங்க நீங்களே பாருங்கள். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் முடிஞ்சதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் சன்னில் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன்னால் டக்குன்னு ட்ரை ஆயிடும். ரெய்னி சீசன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டஃப்பான கண்டிஷன். ஏன்னா உங்களுக்கு காய வைக்கணும். சன்னில் காய வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் வந்து மாய்ச்சர் லெவல் வந்து கிட்டத்தட்ட 10% கம்மியாக ஆகணும். இப்போவே பண்டில் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை பிரிண்டிங் மிஷின் நம்ம வந்து செமி ஆட்டோமேட்டிக் தான். இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி சிங்கிள் கலர் பிரிண்டிங்கில் பார்ப்பீங்க. இப்போ ஸ்பெஷலாக வந்துட்டு இந்த மெஷினரி இதெல்லாம் வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு சில இதெல்லாம் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நாங்கள் மெயின் கான்சன்ட்ரேஷன் இந்த பஃபர் ஏன் வந்தோம்னா, சாலிட் பஃபர் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா பம்ப் இண்டஸ்ட்ரியிலையும் அப்புறம் பெரிய பெரிய மெஷினரிலையும் உடையிற பிரச்சனை வருதுன்னு சொன்னாங்க. பிரேக்கேஜிங் பிரச்சனை வருதுன்னு சொன்னாங்க ஹேண்ட்லிங் பண்ணும்போது. அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்க்கும்போது, ஏன் நம்ம வந்து
நல்ல குவாலிட்டியாக தரமான பொருளில் வந்து ஓரளவுக்கு காம்படிட்டிவ் ப்ரைஸில் கொடுக்கணும் கோயம்புத்தூரில். ரெண்டாவது அவங்க ஒரு உற்பத்தி செய்கிற வேலையை போய் உடஞ்சிருச்சுன்னா அது ரிட்டர்ன் எடுக்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகுது. அதுக்கு என்ன மேனேஜ்மெண்ட் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சாலிட் பஃபர் செஞ்சு அவங்க டிசைன், அதாவது அவங்க ப்ராடக்ட் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு டிசைன் பண்ணி இந்த ப்ராடக்ட்டு நாங்கள் கொடுத்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். அது நல்லா போயிட்டு இருக்குங்க. நீங்கள் சின்ன சின்ன இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கிளாஸ் ஐட்டம் பண்ணுறவங்க, ஃபேப்ரிகேஷன், கிளே பார்ட்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் எங்கள் கஸ்டமராக இருக்கிறாங்க. மினிமல் குவான்டிட்டிலையும் வாங்கிட்டு போகிறாங்க. எங்ககிட்டயே நிறைய இ-காமர்ஸ் பண்ணுறவங்க வாங்கிட்டு போகிறாங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் வந்து இந்த பேக்கேஜிங் வந்து மஸ்ட்டு, நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க இது வரைக்கும்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் கம்பெனி பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டைலும், பம்ப் இண்டஸ்ட்ரியும், இன்ஜினியரிங் கம்பெனியும் 3 தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். 3மே நல்லா போயிட்டுருக்கு. இப்போது அதுக்கப்புறம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா பேக்கரிஸ், கோயம்புத்தூரில் டாப் மோஸ்ட் வாயிலிருந்து வெளியே சொல்கிற பேக்கரிஸ்க்கு 2-3 பேக்கரிக்கு, டாப் மோஸ்ட் பேக்கரிக்கு நாங்கள் தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் சின்ன சின்ன இ-காமர்ஸ் வராங்க. இப்போது நிறைய இ-காமர்ஸ் இன்னர் வேர்ஸ் பண்ணுறவங்க, அளவாக பண்ணுறவங்க, இப்போ பசங்க பேம்பூவில் ஏதோ க்ளாத்திங் பண்ணுறவங்க முதற்கொண்டு இப்போ நாங்கள் பண்ணுறோம். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு பண்ணுறோம். மெடிக்கல் சிஸ்டத்துக்கும் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் பண்ணது வேணுமோ 3 இண்டஸ்ட்ரி தான் பண்ண ஆரம்பித்தோம். பட் ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கோயம்புத்தூரில் நிறைய ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. வித்தியாசமாக வராங்க. நியூ டைப் வரும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பேக்கிங் பாக்ஸ் தேவை. இ-காமர்ஸ் இப்போ நல்லா போயிட்டுருக்கு. அதனால் நிறைய பேர் பேக்கேஜிங் பாக்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நாங்கள் சஸ்டைனபிள் வழியாக தான் போகிறோம். நாங்கள் எப்போவுமே இந்த தெர்மோகோலோ இல்லை பிளாஸ்டிக்கோ இம்போர்ட் பண்ணி நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து ரீசைக்கிளிங் பேப்பரும் மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி, சஸ்டைனபிள் தான் எங்கள் கம்பெனியோட கோல். அதை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு கஸ்டமர்ஸ் வராங்க நிறைய பேர். இப்போ கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் அவங்க அனுப்பி வைப்பீங்களா? கண்டிப்பாக நாங்கள் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கூட நேற்று கொச்சின் போயிருக்கு. சரிங்க. மதுரைக்கு போயிருக்கு. அது ஆக்சுவலாக டிரான்ஸ்போர்ட் மட்டும் தான் தனியாக, அது எல்லாத்துக்கும் தெரியும். நாங்கள் டிரான்ஸ்போர்ட் தனியாக அவங்களுக்கு பில் பண்ணி காமிச்சிருவோம். ஓப்பன் டாக், அது என்ன டிரான்ஸ்போர்ட் அவங்களே எடுத்துக்குவாங்க. என்ன பாக்ஸ் காம்படிட்டிவாக என்ன பண்ண முடியுமோ அதை லீஸ்ட்டாக பண்ணி கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் சேஃபாக டெலிவரி பண்ணிடுவோம். அவங்களுக்கு என்ன மாதிரி பார்சல் சர்வீஸ் வேணுமா இல்லை டிரான்ஸ்போர்ட்டே வேணுமானா we could arrange. We have a partnership with such a company also. சரிங்க சார். நம்ம கம்பெனியோட லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர் மட்டும். எங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காரமடையில் பெட்டதாபுரம்னு ஒரு இண்டஸ்ட்ரி ஏரியா இருக்குங்க. அங்கே தான் இருக்குது நம்ம கம்பெனி. என் கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேங்க, 9842111556. இது என் கான்டாக்ட் நம்பர். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், காலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ நாங்கள் பூர்த்தி பண்ணி தருவோம். வேறு சோஷியல் மீடியாவில் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா சார்? இது வரைக்கும் எங்கள் கம்பெனி எதுவுமே பெருசாக நாங்கள் மார்க்கெட்டிங்கில் சோஷியல் மீடியாவில் நாங்கள் சொன்னதில்லை. ஃப்யூச்சரில் நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் நாங்கள் சொல்கிறோம். இன்ஸ்டா அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் எதுவுமே இல்லை. சரிங்க சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.